ஸோ நேரத்தை கையாளுவது எப்படி, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்லி தருவீங்க? எதை உடனடியாக செய்யணும், எதை பின்னால் செய்யணும், எதை நேரம் இருந்தால் செய்யணும், நேரம் இருந்தாலும் இல்லாட்டியும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத சொல்லித்தரதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரீங்களா உண்மையிலேயே? ஏன்னா நமக்கே தெரியாது. புரியுதா? டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் எனி வாக்ஸ் ஆஃப் லைஃப். புரியுதா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பிள்ளைங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. பிள்ளைங்க டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் பிள்ளைங்கிட்ட பேசும்போது பிள்ளை சொல்கிறானா இல்லையா, எனக்கு டைம் ஆச்சு. புள்ள பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா, எனக்கு டைம் ஆச்சு. டைம் 2 பேருக்குமே ஆயிடுச்சு, அவ்வளோதான். புரியுதா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் அவசியமாக தெரியணும். முக்கியமாக என்னென்னா ப்ரையாரிட்டைஸ். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன? ப்ரையாரிட்டைஸ். எதை முன்னுக்கு எதை பின்னுக்கு. இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனில் சொல்கிறேன்னே, இப்போ மெடிசன் முடிச்சுட்டு ஒருத்தர் வராரு, டீச்சர் ஆகிறாரு, ப்ரொஃபஸர் ஆகணும், டீன் ஆகணும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இத்தனை பேப்பர் போட்டால் தான் நீ ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை பப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். இப்போ நாளைக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு எனக்கு அந்த பீரியட் வரும்போது எனக்கு பேப்பர் இல்லையேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாபுகளை சேர்ந்த உடனேயே முதல் 4 வருஷத்தில் 4 பேப்பரை போட்டிங்கன்னு வச்சிங்க, நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகிறதா ஆகாதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம்ல. அந்த சமயத்தில் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஃப்ராடு பண்ணி பேர்த்தை விண்டோ பண்ணி நான் பேப்பரை சேர்க்க முடியுமா? இப்போ புரியுதா? இதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட். இதே தான் படிக்கிறதும்.